குட் மார்னிங். காலை வணக்கம். ஆக்சுவலாக நான் ஒரு வெள்ளிக்கிழமையே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். இப்போ ஒரு பைலட் ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைகோர்ட்டு ஒரு சுமோட்டோ ரிட்டு ஒன்று எடுத்து ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் ஒரு பைலட் ஸ்கீம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுமோட்டோ குவாஷ் தி கிரிமினல் கேஸ். அதாவது உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து சில குற்ற வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து நிறைய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் லெவலில் நிறைய நிலுவையில் இருக்கிற வழக்குகளை குறைக்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்தின் அறிவுரையின்படி சுமோட்டோ ரிட்டு டேக்கன் பை ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி என்ன அதில் ஒரு பைலட் ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களுக்கும் உயர்நீதிமன்றத்தின் மூலம் குறிப்பானை அனுப்பப்பட்டு அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 468 சிஆர்பிசியில் 3 வருடத்திற்கு குறைவாக தண்டனை அளிக்கக்கூடிய வழக்குகள் 3 வருடத்திற்குள்ளாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அப்படி 3 வருடத்திற்குள் வழக்குகள் விசாரிக்கப்படவில்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை அல்லது பதிவு செய்யப்படவில்லை என்றால் அந்த வழக்குகள் காலதோஷத்தால் பாதிக்கப்படும், பார்டு பை லிமிடேஷன். அந்த வழக்குகள்லாம் கோப்புக்கு எடுத்து விசாரிக்க இயலாது, காக்னசன்ஸ் எடுக்க முடியாது. அதே போல இப்போ 3 வருடம் வரை தண்டனை அளிக்கக்கூடிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் விசாரணை இன்றி கிடப்பில் இருந்தால், விசாரணை இருந்து கிடப்பில் போடப்பட்டிருந்தா, மோர் தென் 3 இயர்ஸ் பெண்டிங் இருந்தால் அந்த வழக்குகளை இப்போ லிஸ்ட் அவுட் எடுத்துட்டுக்கிறாங்க. அது மேஜிஸ்ட்ரேட் மூலமாகவும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதே போல வழக்கறிஞர்களும் அதனால பாதிக்கப்பட்டவர்களும் என்ன பண்ணலான்னாக்க, நீங்க அந்த தகுந்த குற்றவியல் நடுவரையோ அல்லது காவல் நிலையத்தையோ உடனடியாக தொடர்பு கொண்டால் உங்கள் மீது 3 வருடத்திற்கு மேல் நிலுவையில் உள்ள வழக்குகளை உடனடியாக தள்ளுபடி செய்து விடலாம். ஹைகோர்ட்டு சுமோட்டோவா குவாஷ் பண்ணிட்டுக்கிறாங்க. நிறைய வழக்கறிஞர்களுக்கு இது போய் இன்னும் சேரலை. வழக்கறிஞர்களுக்கு சங்கத்தின் மூலமாக தெளிவுபடுத்தணும். நீங்களும் உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. 3 வருடம் தண்டனை அளிக்கக்கூடிய நிறைய வழக்குகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், 379 தெப்ட் வந்து 3 வருடம் தான் தண்டனை. 323, 324, 294B பெரும்பாலான மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிற வழக்குகள் இதுதான். 323, 324, 294B தெப்ட் கேஸ் தான் நிறைய பெண்டிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய 3 வருடங்கள் வரை தண்டனை அளிக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள்லாம் நீங்க உடனடியா உங்க கிளைண்ட்டை காப்பாற்றணும்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்டை உடனடியா மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டயோ இல்லை போலீஸ்கிட்டயோ சொல்லி ஹைகோர்ட்டுக்கு இந்த குவாஷ் சுமோட்டோ ரிட்டின் கீழே குவாஷுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வழக்குகள் சீனியாரிட்டி படி தினமும் எடுக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்படுது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணுன்றதுக்காக தான் ஒரு குட்டி கிளாஸ் ஒன்று போட்டேன். சரியா? ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு சிபிசி கிளாஸ் தான் பண்ணலான்னு இருந்தோம். ஆக்சுவலாக இதை பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக அனுப்பி வைக்கணும் எல்லாருக்கும் அப்படின்றதுனால இதை பதிவு பண்ணுறேன். நீங்களே உடனடியாக நம்ம இதில் வந்து உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கிற பல லட்சம் வழக்குகளை தேக்கத்தை குறைத்து நீதிமன்றத்தினுடைய தேக்கங்கள் குறைஞ்சுன்னா நமக்கு சீக்கிரம் வந்து நிறைய வேலைகள் நடக்கும். பெண்டன்சி குறைய குறைய நீதிமன்றங்களுடைய வேலைகள் இன்னும் நமக்கு ஃபாஸ்டா முடியும். அதனால இந்த பணி இந்த நல்ல பணி உயர்நீதிமன்றத்தோட பணியில நாமளும் சேர்ந்துக்கணும். அதனால உங்களுடைய உதவியும் உயர்நீதிமன்றத்துக்கு தேவை. இன்னொன்று, நம்ம கிளைண்ட்டு கிட்ட நாம நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். நிறைய குற்ற வழக்குகளை குறைச்சிடலாம். அது இல்லாம நிறைய குற்ற வழக்குகள் செக்யூரிட்டி கேசஸ் எல்லாம் செட்டில்மெண்ட்ல முடிக்க சொல்லியும் அதுல என்ன பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் இருக்கு. அதனால நீங்க உங்க வழக்குகளை சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் தள்ளுபடி பண்ணி வைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ், பயன்படுத்திக்கோங்க. 3 வருடம் வரை தண்டனை அளிக்கக்கூடிய வழக்குகள் 3 வருடத்திற்கு மேல் நிலுவையில் இருந்தால் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து இந்த கருத்தை எல்லாரிடம் கொண்டு போய் சேர்த்துருங்க. இதனால பயன்பெறட்டும் மக்கள். நன்றி, வணக்கம்.